வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நம்ம என்னென்ன ஆப்ஷன் சொன்னோம், நம்ம என்ன ஆப்ஷன் எடுத்தோம் நெஃப்டியில், எஃப்டி பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணோம், அதுக்கான ரிசல்ட் என்ன, இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேற்று நம்ம அனலைஸ் பண்ண ஸ்டாக்கில் நம்ம எடுத்த ஸ்டாக்கு எஸ்கேஎம்ஏஜி ப்ராட். இது வந்து 433 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம், 437 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம், 442 ரூபா போச்சு. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு நம்ம வாங்கியிருந்தோம், 523 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கியிருந்தோம், 527 ரூபா போச்சு. 532 ரூபா வந்து ஹை, 527 ரூபா நம்ம வந்து செல் பண்ணிட்டோம். அதே மாதிரி மகட் சுகர், இது பார்த்திங்கன்னா 503 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம், 511 ரூபா போச்சு. 518 ரூபாய்க்கு நம்ம வந்து செல் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம அதிகமாக ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணல, அதனால தான் நான் டெலிகிராமில் அதிகமாக போடல. நேற்று நம்ம வீடியோவில் என்ன வாட்ச் பண்ணோமோ அதை மட்டும் தான் நம்ம வந்து இன்றைக்கி பை பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா நெஃப்டி நம்ம இன்றைக்கி என்ன வந்து ட்ரேட் பண்ணோம்னா, நெஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி காலையில் 25,700 புட்டு நம்ம எல்லாரோட ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா குரூப்பில் எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ். பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்ட்ரி பார்த்திங்கன்னா 67 ரூபாய்க்கு நம்ம எடுத்தோம், செல் வந்து 87 ரூபாய்க்கு நம்ம போட்டோம். நம்மளோட எல்லா டார்கெட்டும் ஹிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 25,750 அதையும் நம்ம வாங்கியிருந்தோம், 92 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம், 114 ரூபாய்க்கு நம்ம வந்து செல் பண்ணோம், 136 ரூபாய்க்கு போச்சு. அதெல்லாம் நம்மளோட ஃபைனல் டார்கெட் அது வரைக்கும் போச்சு. அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம நெஃப்டி 25,700 புட்டு நம்ம வாங்கியிருந்தோம், 95 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். ஆனால் அது வந்து நம்மளோட டார்கெட் வந்து போகலை. ஸோ நம்ம வந்து செல் பண்ணிட்டோம், அதாவது ஸ்டாப் லாஸ் கொடுத்து நம்ம செல் பண்ணிட்டோம். அதாவது இன்றைக்கி க்ளோசிங் பண்ணியிருக்க நெஃப்டியோட கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக புல்லிஷாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கிஃப்ட் நிஃப்டி அதை தான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக உங்களுக்கு வந்து 86 பாயிண்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய நெஃப்டி பார்த்தீங்கன்னா 25,920க்கு மேலே உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 25,900 ஆர் 26,000. இது அவங்களுக்கு மேஜராக இருக்கும். 26,000 கட் பண்ணி உங்களுக்கு வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 26,000 தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா எபோ 25,920க்கு மேலே ஒரு வால்யூம் உங்களுக்கு செட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 26,000 நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி நெஃப்டி இன்னைக்கு, அதாவது இன்றைக்கி இருக்கிற லெவலை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது 25,800 கீழே, அதாவது 25,720, ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட், டவுன் சைட் சப்போர்ட். இது வந்து பிரேக் பண்ண பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக 25,800 பி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை 25,700, அதாவது இந்த மணி அவுட் மணி கான்செப்ட்டில் உங்களுக்கு வந்து எது வேணுமோ ட்ரை பண்ணி. ஆனால் 25,740 உங்களுக்கு பிரேக் பண்ண பட்சத்தில் பேங்க் நிஃப்டி ரொம்ப கீழே இருக்கும். ஆனால் இந்த லெவல் வர்றதுக்கான நாளைக்கு வாய்ப்பு இல்லை. நான் உங்களுக்கு ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்காண்டி சொல்கிறேன், நீங்கள் இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் நாளைக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நீங்கள் ஸ்டாக்ஸ் என்னென்னா, சோனா பிஎல்டபிள்யூ, இந்த ஷேர் தான் நீங்கள் வந்து நாளைக்கு பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டாக இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு இந்த பேட்டர்னில், அதாவது மொமெண்டமில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 485 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 482 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகும், 489 ரூபா, 92 ரூபா, 2 டார்கெட்டாக நீங்கள் வச்சு நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி. நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் நம்ம குறிப்பிட்ட லாட்ஸ் நம்ம வந்து வாங்கினதுனால, செல் பண்ணதுனால நம்ம வந்து பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணல. அதே மாதிரி இப்போ நிஃப்டி வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு இதாக இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ்க்கான கேண்டில் தான் உங்களுக்கு வந்து இதாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு கிஃப்ட் நிஃப்டி இப்போ இண்டிகேட் பண்ணுறது கேப் அப்புங்கிறதுனால நாளைக்கு பேங்க் நிஃப்டியும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிஃப்டி தான் உங்களுக்கு வந்து ஹைலி ப்ராபபிலிட்டி. நீங்கள் வந்து நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, லைக்கு 59,350 உங்களுக்கு பிரேக் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் 59,400, 59,500 சி நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் பியில் நீங்கள் வைக்க வேண்டியது 59,040க்கு கீழே பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது 59,000 பியும் 58,900 பியும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க பேங்க் நிஃப்டிக்கு. இல்லாட்டி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நம்ம ஆட் பண்ணுவோம். இது உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் அதை. அதே மாதிரி சென்செக்ஸ் நீங்கள் நாளைக்கு மேஜராக பார்க்க வேண்டிய சென்செக்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணல. இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி தான், புரியுது. ஆனால் வந்து நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணல. சென்செக்ஸில் நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிச்சு, நம்ம சொன்ன ரேஞ்ச் வந்துச்சு, என்ட்ரி கிடச்சிச்சு. ஆனால் நம்ம வந்து ட்ரேட் பண்ணல இன்றைக்கி. சென்செக்ஸ் நீங்கள் நாளைக்கு 5 to 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து உங்களுக்கு 84,900க்கு மேலே உங்களுக்கு வால்யூம் விடுகிறப்ப நீங்கள் 85,000
சிஇ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இல்லை 84,500க்கு கீழே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ரெட் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் அதே நம்பரை நீங்கள் வந்து 84,500 பிஏ நீங்கள் வந்து வாங்குங்க. உங்களோட ரிஸ்க் மேனேஜ் ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஆனால் 84,600 டு 84,880க்கு இதுக்கு இடையில இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் நாளைக்கு. ஏன்னா இது வந்து ஒரு சைட்வேஸ்க்கான பேட்டர்ன். ஆனால் இதுக்கு வாய்ப்பில்லை. நாளைக்கு நெஃப்டி புல்லிஷாக இருந்துச்சுன்னா சைட் பை சைடு இது உங்களுக்கு புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அடுத்து வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோட்டாக் மஹேந்திரா ஃபுல்லி டவுன் ட்ரெண்டில் போயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கீழே போயிடுச்சு. கோட்டாக் மஹேந்திரா இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு கீழே இறங்கிடுச்சு. ஆனால் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா 22,196க்கு மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஆனால் இது கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாளைக்கு மார்க்கெட் புல்லிஷுங்கிறதுனால இது கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அடுத்து இது வந்து ஸ்ட்ராங்காகவே பிரேக் அவுட் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்து இந்த ஷேரை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். SHECOO இந்த ஷேர் தான். SHE இருங்க ஒரு நிமிஷம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண. ஏன்னா இந்த ஷேரோட பேட்டர்ன் ஏன்னா நான் ஆக்சுவலி வந்து இன்றைக்கி லேட் ஆனதுக்கு காரணம் நான் நிறைய ஷேர் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நான் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே இந்த ஷேர் தான் SCPL. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லார்ஜாக கேண்டில் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஷேர் நீங்கள் பார்க்க வேண்டிய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 276 ரூபா 20 பைசாக்கு மேலே நீங்கள் இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 271 ரூபா 80 பைசா ஸ்டாப் லாஸ் ஆகும். 280 ரூபா டார்கெட் 1 ஆகும். 284 ரூபா டார்கெட் 2 ஆகும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு இது ஸ்ட்ராங்காகவே உங்களுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கை. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது RBL பேங்க். இந்த ஷேரை நீங்கள் வந்து நாளைக்கு பாருங்கள். ஏன்னா இது அதாவது க்ளோசிங் ரேஞ்சில் உங்களுக்கு கீழே இறங்கலை. அது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங். இது வந்து ஒரு பவுன்ஸ் பேக் தான். ஆனால் இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு உங்களுக்கு வரல. ஸோ நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா 311 ரூபா. ஓகே 312 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 1 315 ரூபாயும், டார்கெட் 2 317 ரூபாயும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க நாளைக்கு. இதுக்கு அடுத்து நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது மதர்சன். நான் வந்து நிறைய வாட்டி இந்த ஷேரை நான் சொல்லியிருக்கேன். இப்போயும் நான் வந்து சொல்கிறேன். மதர்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொன்னதுலேருந்தே அவன் வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்கான். மதர்சன் நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா 120 ரூபா 50 பைசா மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். 118 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகும். 121 ரூபா 50 பைசா, 122 ரூபா 50 பைசா, 124 ரூபா இது வந்து டார்கெட்டாகவும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க நாளைக்கு. ஏன்னா இது கொஞ்சம் புல்லிஷாக இருக்கான். அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அடுத்து நான் 3 நாளாக நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த ஷேரை, ஹிந்துஸ்தான் ஜிங்க். ஏன்னா இவன் ஏறிக்கிட்டு தான் இருக்கான். ஸோ நீங்கள் நாளைக்கும் இந்த ஷேரை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். எப்படின்னா கரெக்டாக 524 ரூபாய்க்கு மேலே வாட்ச் பண்ணுங்கள். 528 ரூபா 530 ரூபா டார்கெட்டாக வச்சுக்கோங்க. டார்கெட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா 520 ரூபா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜமுனா ஆட்டோ. இது நம்ம ஆல்ரெடி இந்த ஷேரை நம்ம வாட்ச் பண்ண சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஜமுனா ஆட்டோ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வால்யூம் ஹெவியாக விழுந்திருக்கு. அதாவது கடைசி கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னா 127 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸாக 124 ரூபாயாகவும், டார்கெட் வந்து 128 ரூபா 50 பைசாவாகவும், டார்கெட் 2 129 ரூபா 80 பைசாவாகவும், டார்கெட் 3 130 ரூபா 50 பைசாவாகவும் நீங்கள் வச்சுக்காங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா இது வெறும் 100 ருபீஸ் ஸ்டாக்கு. ஸோ இது அதிகமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அந்த 4 ருபீஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு வந்து அதிகமாகவே உங்களுக்கு வந்து வாலட்டைல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன ஸ்டாக்கில் மேஜராக பார்க்க வேண்டிய ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறேன் வீடியோவில். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் இப்போ சொன்ன எல்லா ஸ்டாக்லேயுமே மேஜராக நீங்கள் நாளைக்கு கவனிக்க வேண்டிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா RBL பேங்க், ஜமுனா ஆட்டோ, சோனா BLW இது மூணையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நீங்கள் நாளைக்கு உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? இது இல்லாமல் நம்மளோட சேனலில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.